Hi all, welcome to another new vlog. So இன்னைக்கு vlogம் வந்து நான் கிளாஸ் எடுக்கும்போது பண்ண ஒரு vlog தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். That is என்னோட 15 days pro makeup artistry course. So first starting வந்து lashes, அதாவது மஸ்காரா வந்து எப்படி பண்ணுறோம். நம்ம ஐ லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணாலும் லைக் கம்பல்சரி ஐ மேக் ஷுவர் ஐ அப்ளை தி மஸ்காரா. ஸோ என்ன மஸ்காரா யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அது என்ன பொசிஷன்லலாம் வைக்கணும், ஸோ தட் கீழே இருக்கு இல்லையா அண்டர் ஸ்கின்னில் வந்து படாமல் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு வழி இருக்குது, பட்டுட்டா தொடச்சிக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் ஆஸ் அ ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து எந்த அளவுக்கு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பிகினர்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணுங்க கண்டிப்பாக. ஸோ எல்லாத்துக்குமே தப்பு பண்ணால் அதுக்கு ஒரு வழி இருக்கும், அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் அந்த தப்பு வராமல் நீட்டாக ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறது தான் ஒரு ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்டுடைய வேலை. ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஜஸ்ட் ஒரு ஷேட் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் ஐலைனர், காஜல் எல்லாமே கொடுத்துருக்கேன். அண்ட் காஜல் வந்து ஐ ஹவ் யூஸ்டு மேலியாவோ, ஓகே, MALIAO, என்னுடைய ஃபேவரட் காஜல் அது. அண்ட் அதுக்கப்புறம் மஸ்காரா அப்ளை பண்ணதுக்கப்புறம் லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணதை காமிச்சேன். நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேங்க, ஸோ தட் நம்ம பண்ணும்போது நிறைய விஷயம் தோணும். நான் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்ன அதையும் நான் சொல்வேன், ஸோ தட் அவங்களுக்கு அது வரக்கூடாது அப்படின்றதுக்கு. அண்ட் மேக்ஸிமம் நான் வந்து PAC ப்ரஷஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுறேன். அண்ட் மார்ஃபி ப்ரஷஸும் யூஸ் பண்ணுவேன். பட் ஜாஸ்தி வந்து PAC தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு சின்ன டிப் தரேன். ஸோ என்னென்னா, நீங்கள் வந்து PAC அஃபோர்டபுளாக இல்லை மேம், நாங்கள் பிகினர்ஸ் தான் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா யூ கேன் பை வேகா ப்ரஷஸ், VEGA, ஓகே. ஸோ இப்போதைக்கு அது போதும் உங்களுக்கு. ஆஸ் அ பிகினர் வந்து நீங்கள் PAC வாங்க முடியும் அப்படின்னா வாங்கி பண்ணலாம், தட் இஸ் நத்திங் ராங் இன் தட். பட் இல்லை மேம், இப்போதைக்கு நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், முதல்ல எனக்கு பேசிக் ப்ரஷஸ் எக்கனாமிக்கலாக ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. யூ கேன் கெட் வேகா, VEGA. மேக் ஷுவர் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்து இட் ஷுடன் பி அ பிளாஸ்டிக் ப்ரஷ். ஸோ எப்படி க்ளீன் பண்ணணும், ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டிஷ்யூ யூஸ் பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ சில டிஷ்யூஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நரன்னு இருக்கும், நம்ம யூஸ் பண்ணால் ஸ்கின்னை ஹர்ட் பண்ணும். ப்ரைடுக்கு மேபி சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கலாம். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கும்போது மாதிரி ரெட்டிஷ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ ஐ எம் யூஸிங் அ மாய்ஸ்சரைசர். ஸோ நிறைய டைம் வந்து ஐ யூஸ் PACயோடைய மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன், ஆர் எல்ஸ் ஐ யூஸ் மேக்கோடைய மாய்ஸ்சரைசர். ஸோ அன்றைக்கி பண்ணது ஒரு ஹை டெஃபினிஷன் மேக்கப் அப்படின்றதுனால ஐம் யூஸிங் அ ஹை டெஃபினிஷன் கன்சீலர். இவங்க வந்து ஒரு டஸ்கி டோன் தான். ஸோ நான் நிறைய லைட் கீழே உட்கார வச்சுருக்கேன், மேபி ஷீ மைட் லுக் லிட்டில் ஃபேர் இந்த வீடியோ. ஆனால் பேசிக்லி அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு டஸ்கி டோனில் தான் இருக்கிறாங்க. ஸோ கன்சீலர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பிகாஸ் கன்சீலர் நீங்கள் ரைட்டாக சூஸ் பண்ணால் மட்டுமே ஃபவுண்டேஷன் கரெக்டாக எடுப்பீங்க. நீங்கள் கன்சீலரை வந்து அவங்கள விட டார்க்காவோ இல்லை அவங்கள விட 4 மடங்கு ஃபேராகவோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப பிரைட்டர் ஆகிடும். இல்லைனா நீங்கள் சப்போஸ் டார்க்கராக சூஸ் பண்ணீங்க கன்சீலர் அப்படின்னா மேக்கப் டார்க் ஆகிடும். அதாவது அவங்க கலரை விட அவங்க வந்து டார்க்காக தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அதே சமயம் தப்பாக பிரைட்டாக போடும்போது 4 மடங்கு வெள்ளை ஆகும்போது என்ன ஆகும்னா மேக்கப் கிரே அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ மேக்கப் இஸ் வெரி ஈஸி, பட் ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஐ ஹவ் அப்ளைட் தி ஃபவுண்டேஷன். ஸோ அன்றைக்கி வந்து ஐ ஹவ் யூஸ்ட் நார்ஸோடைய ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபவுண்டேஷன். ஸோ ஒரு கம்ப்ளீட் கவரேஜ் இருக்கும். இது போட்டோன்னா அப்படி ஒரு பிரைட்டர் லுக் இருக்குங்க. ஆனால் வந்து டைம் ஆக போட்டு ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே ரொம்ப செட்டில் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் பிரைட்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது மேக் ஷூர் யூ டெல் தம். அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பிரைட்டராக இருக்கும். ஒரு 10-15 மினிட்ஸில் அப்படியே வந்து ஸ்கின்னோட அப்சர்வ் ஆகி பிளெண்ட் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரைட் ஷேட் சூஸ் பண்ண கற்றுக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து என்னோடய அப்ளிகேஷன் ப்ரஷ், PACயோட 245. என்னோடய லிக்விட் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் லிப்புமே கொஞ்சம் டேண்டப்பாக இருந்ததுனால நம்ம லைட்டாக லிப் மேலேயும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ தட் நம்ம அப்ளை பண்ணுற ஷேட் வந்து பர்ஃபெக்டாக வரும் அப்படின்றதுக்காகவும் ஒரு ரீசன் இருக்குது அதில். ஸோ இப்போ எந்த அளவுக்கு பிரைட்டராக தெரியுதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே வீடியோ போக போக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது யூ வில் ஃபீல் எந்த அளவுக்கு அது வந்து சட்டிலாகவும் நேச்சுரலாகவும் அவங்கள காமிக்க போகுது அப்படின்றத. ஸோ நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி எடுக்கிறதுனால என்னால் வந்து ஒரு டுட்டோரியல் வீடியோ மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்கிற வீடியோ கொடுக்க முடியல. ஐம் ஸோ சாரி. பட் நிறைய டுட்டோரியல் வீடியோஸும் வரப்போகுது நம்மளுடைய சேனலில். நிறைய எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் எடிட் பண்ணுறதுக்கும் அப்லோட் பண்ணுறதுக்கும் தான் எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. பட் கூடிய சீக்கிரம் மேக்ஸிமம் சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன்.
ஸோ எல்லாமே வந்து க்ளோஸ்அப் ஷாட்ஸ் பார்ப்பாங்க, அதாவது டிவி வியூவும் கிடைக்கும், அதே சமயம் நேர்லேயும் பார்ப்பாங்க. அண்ட் கான்டோரிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. லைட் நேச்சுரல் லுக் மேக்கப் கூட நான் கான்டோர் பண்ணுவேன், பட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. அவங்களுடைய ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்றத புரிஞ்சு மட்டும்தான் நம்ம பண்ணணும். ஸோ கான்டோரிங் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் மேக்கப். அப்புறம் ஃபீச்சர் ஹைலைட்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கண், மூக்கு, வாய், ஐப்ரோஸ் எல்லாமே அழகாக தெரிகிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த கான்டோரிங். ஓகே, அவங்க ஃபேஷியல் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் என்னோட 15 days ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸில் நான் என்ன பண்ணுவேன்னா, சில பேர் பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் புரியாது, கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பாங்க கான்டோரில். ஸோ ஒரு ஈஸியான டெக்னிக் வந்து சொல்லிக் கொடுப்பேங்க. தட் இஸ் எந்த மாதிரி ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் இருந்தாலும், குட்டியாக இருந்தாலும், பெருசாக இருந்தாலும், ப்ராடாக இருந்தாலும், ஸ்கொயராக இருந்தாலும், ரெக்டாங்குலர் ஷேப்பாக இருந்தாலும், இல்லை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் நமக்கு வரும். ஸோ என்ன மாதிரி ஷேப் வந்து அந்த ஒரு மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணால் பியூட்டிஃபுல்லாக கொடுக்கலாம். அண்ட் திஸ் இஸ் அ லிக்விட் ஹைலைட்டர் ஃப்ரம் பெக்கா. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹைலைட்டரில் வாங்கணும் மேம் நான் பெஸ்ட்டாக ஏதாவது பிராண்ட் சொல்லுங்கன்னா பெக்கா தான். எஸ், பட் இட்ஸ் லிட்டில் எக்ஸ்பென்சிவ். ஸோ அந்த குவாலிட்டி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஃபினிஷ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அண்ட் பவுடர் இஸ் ஃப்ரம் லாரா மெர்சி. அகெயின் அந்த குண்டு ப்ரஷ்ஷுமே வந்து இட்ஸ் ஃப்ரம் PAC. இட்ஸ் அ பவுடர் அப்ளிகேட்டிங் ப்ரஷ். ஸோ ஒரு ப்ரஷ் எப்படி பிடிக்கிறோம், எப்படி அதை அப்ளை பண்ணுறோம் ஸ்கின்ல, இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. அதுக்காக தான் நான் அப்லோட் பண்ணேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் கிவிங் அன் அவுட்லைனுக்கு கூட நான் ஆங்குலர் ப்ரஷ் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ரஷ் இதுக்கு அப்படின்னு இருந்தாலும் ஒரு சில ப்ரஷஸ் வந்து நான் இவ்வளோண்டு குட்டியூண்டு சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ஆங்குலர் ப்ரஷஸ் நிறைய வச்சுருப்பேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்வேன் நான் அது. இட்ஸ் நாட் நெசசரி நீங்கள் PAC வாங்கணும், மாஃபி வாங்கணும் அப்படின்னு கூட கிடையாதுங்க. ஈவன் யூஸ் வேகா. ஸோ என்னுடைய கெரியர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 years பிஃபோர் எல்லாம் வந்து தேர் வாஸ் நோ PAC ப்ரஷஸ். ஸோ வேகா வாஸ் ஒன் பர்டிகுலர் பிராண்ட் விச் வாஸ் தேர், விச் ஐ ஸ்டார்டட் மை கெரியர். ஸோ இது வந்து ஸ்ட்ரீட் வேர் அப்படின்னு ஒரு லிப்ஸ்டிக், ரொம்ப அழகான ஒரு, இது வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து வந்ததுங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 16, 17 years, 18 years பிஃபோர் கூட நான் இந்த லிப்ஸ்டிக் வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நடுவில் நான் விட்டுட்டேன். சரி, இப்போ திருப்பி நம்ம அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ரொம்ப நல்ல லாங் ஸ்டே இருக்குது ஸ்ட்ரீட் வேரில் இப்போ வர குவாலிட்டி கூட. ஆக்சுவலி ஸ்ட்ரீட் வேரோட நெயில் பாலிஷ் கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ அந்த கலர் ட்ரெஸ்க்கு வந்து இந்த லிப்ஸ்டிக் தேவைப்பட்டது, இந்த கலர். ஸோ நான் ஒரு 2 கலர் மட்டும் வாங்கியிருந்தேன் ஸ்ட்ரீட் வேரில். ஸோ கண்ணுக்கு கீழே வந்து மேக்கோடைய ஒரு காஜல் இல்லை, இது வந்து லிப் பென்சில். ஸோ இந்த லிப் பென்சிலோடைய நேம் வந்து வினோ. ஸோ ஜஸ்ட்டு வந்து இது நம்ம யூஸ்வலி நான் லிப் பென்சில் வந்து லிப்ஸ்டிக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அது வந்து ஹைஜீனிக் ஃபேக்டர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒருத்தர் வாயில் வச்சது திருப்பி இன்னொருத்தருக்கு நம்ம வச்சு அது ஒரு மாதிரி ஒரு அன்ஹைஜீனிக் விஷயத்தை நான் க்ரியேட் பண்ண மாட்டேன். நீங்கள் எப்போ என் வீடியோஸ் பார்த்தாலுமே அதை நீங்கள் நோட் பண்ணலாம். ஸோ லிப் லைனர், க்ளாஸு இதெல்லாமே நான் டேரெக்டாக எப்போயுமே லிப்பில் கொடுக்க மாட்டேன். ஸோ ஒரு பேலட்டில் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம ப்ரஷ் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேங்க, பிகாஸ் பண்ணும்போது நிறைய டவுட்ஸ் வரும். அண்ட் எப்போயுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்கனாமிக்கலான விஷயத்தையும் நான் சொல்லிக் கொடுப்பேன். இது வாங்கலாம், இல்லைனா இதை விட ஹையர் வாங்கலாம், இதோட கம்மியும் வாங்கலாம், அந்த மாதிரி சொல்லிகிட்டே தான் இருப்பேன். ஸோ எங்களுடைய அடுத்த ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸ் வந்து September 13th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. வெரி லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான், வித் 2 certification கிடைக்கும் உங்களுக்கு. டீட்டெயில்ஸ் வேணும் ஃபர்தராக உங்களுக்கு அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் த நம்பர். நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, எப்படி படிக்கலாம் மேம், எப்படி சேரலாம், இதில் வந்து எப்படி கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நிறைய எனக்கு ஒரு டவுட் நிறைய பேர் க்ரியேட் பண்ணுறேன். மேம் நிறைய காம்படிஷன் இருக்குது இப்போ இந்த ஃபீல்டில், ஸ்டில் நம்ம எப்படி அதில் வந்து வர முடியுமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ யூ கேன் காண்டாக்ட் மீ. அண்ட் இதோட ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோஸையும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃபுல்ஃபில்ட் அந்த கம்ப்ளீட் லுக். ஸோ இவங்களோட பிஃபோர் மேக்கப்லேருந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இவங்களுக்கு ஆக்சுவலி ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேஸ். ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபேஸ் கொடுத்தா நல்லா, முகூர்த்த லுக் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். பட் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபேஸ் வரக்கூடிய பிரைடுக்கு எப்படி நம்ம ரிசப்ஷன் லுக் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் தான் அன்றைக்கி சொல்லி கொடுத்தோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க டோன்லேயே தான் இருக்கிறாங்க, பட் ஸ்கின் வந்து லுக்ஸ் வெரி ஹெல்த்தி. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியங்க ஒரு மேக்கப்பில்.
ஸோ அதுக்கு வந்து ரைட் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும், இன் அ ரைட் மெத்தட். ஸோ எல்லாருக்குமே எல்லா ப்ராடக்ட்ஸும் இப்போ எங்கே கிடைக்குது எல்லாமே தெரியும். ஆனால் அது எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, டெக்னிக்கல் ட்ரைனிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான் இது, பட் ஆனால் அது எப்படி ஈஸியாக ஃபாஸ்ட்டாக சூப்பராக போடணும் அப்படின்றது தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே நார்மல் ஃபோனில் எடுத்த வீடியோஸ் தான். ஸோ யூ கேன் see the லுக். இன்னும் நம்ம ப்ரொஃபஷ்னல் கேமில் எடுக்கும்போது அந்த டிஃப்ரென்ஸையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இப்போ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து ப்ரொஃபஷ்னல் கேமராவில் எடுத்தது. ஸோ என்னுடைய மேக்கப் ஸ்டாப் ஆகிட்டே இருக்குமோ. ஸோ என்னுடைய மேக்கப் பொறுத்த வரைக்கும் நேர்லேயும் சரி, நீங்கள் எந்த ஃபோனில் எடுத்தாலும் சரி, அதே சமயம் ப்ரொஃபஷ்னல் கேமில் எடுக்கும்போதும் அந்த டோன்றது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் ஐ வாண்ட் டு கன்வே இன் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன் கால் மீ இன் த டிஸ்கிரிப்ஷன். ஏதாவது மேக்கப் கோர்ஸ் பற்றி சேரணும், அதுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் கால் பண்ணலாம். அண்ட் ப்ரைடல் மேக்கப் புக்கிங்கும் த்ரூ அவுட் த வேர்ல்டு எடுக்கிறோம். ஸோ தமிழ்நாட்டில் எல்லா மூலைகளுக்கும் போயிட்டே இருக்கிறேன் நான் இப்போது. ஸோ உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னாலும் யூ கேன் காண்டாக்ட். த நம்பர் இஸ் தேர் இன் த டிஸ்கிரிப்ஷன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டே சேஃப், டேக் கேர். Thanks for watching and see you in another video. Tata, bye-bye.